சீரியல் ஆக்ட்ரஸ் அஸ்வதி அண்ட் மெக்னா இவங்களோட திருமணம் பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. கல்யாணத்துல அப்படி என்னடா ஆச்சரியம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்கல்ல. லிப் டு லிப் கிஸ் அடிக்கிற மாதிரி அவங்க போட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிருக்காங்க பப்ளிக்காவே. அப்போ இது கன்ஃபார்ம் தானே, இவங்க ரெண்டு பேரும் லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்ல தானே இருக்காங்கன்னு இன்னொரு குரூப் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ஏ செக்ஷுவல் ஓரியன்டேஷனும் இருக்காங்க. அவங்களுக்கு செக்ஷுவல் ஃபீலிங்கே கம்ப்ளீட்டா இருக்காது. அவங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த ஒரு செக்ஷுவல் தாட்ஸோ லிபிடோஸ் ஒரு அட்ராக்ஷன் இல்ல ஆப்போசிட் செக்ஸை இம்ப்ரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி எந்த மாதிரியான உணர்வுகளும் இருக்காது. அவங்க செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் கூட பண்ணிக்க மாட்டாங்க. இதுதான் ஏசெக்சுவல் ஓரியன்டேஷன், அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் பிஹேவியர். அஸ்வதிக்கு தனியா கல்யாணம் நடந்திருக்கு, மெக்னாக்கு தனியா கல்யாணம் நடந்திருக்குன்னா அதை பத்தி அவ்வளவா பேசுவாங்களான்னு தெரியல. பெண்ணும் கல்யாணம் பண்ணதுதான் பல பேருக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்கு. ஆமா, பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு, இதனால என்ன பிரச்சனை ஆக போகுது, அவங்க லெஸ்பியன்னா என்ன பிரச்சனை, LGBTQ இத பத்தின அவேர்னஸ் நிறைய பேருக்குமே இல்ல. இது என்ன அப்படின்னு டீடைல்டா பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போலாம் வாங்க. சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? ஜெண்டர் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம். செக்ஸ்ன்ற வார்த்தையை கேட்டாலே காது கண்ணு வாயெல்லாம் மூடிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. செக்ஸ் அப்படின்னா காமம்னு மட்டும் அர்த்தம் இல்லைங்க. செக்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஓரியன்டேஷன், நம்மளோட ஜெண்டர் ஐடென்டிட்டியும் கூட. இந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ சாய்ஸ். இது நம்ம நேச்சுரலாவே கூடயே பிறந்த விஷயம்தான். எப்படி நம்மளோட ட்ரெய்ட், கேரக்டர், நம்மளோட குரோமோசோம்ஸ் இந்த மாதிரியான சில விஷயங்கள், முக்கியமா ஜீன்ஸ்ன்ற வார்த்தையை நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரிதான் இந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷனும் குழந்தை பிறக்கும் போதே இந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது எல்லாமே நேச்சுரலா டிசைட் ஆகுற விஷயம்தான். நம்ம உடம்புல இருக்கிற 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆணும் பெண்ணும் இணையும் போது குழந்தை உருவாகும் போதே XX குரோமோசோம் அப்படின்னா அது ஒரு பெண் குழந்தை, XY குரோமோசோம் அப்படின்னா அது ஆண் குழந்தை அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற 23rd pair ஆஃப் குரோமோசோம் தான் டிசைட் பண்ற ஒரு விஷயம். இது எல்லாமே நேச்சுரல் ப்ராசஸ் தான். ஜெண்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோ இல்ல ஜெண்டர் ஓரியன்டேஷன்ல இருக்கிறவங்க அவங்க பண்ண பாவம் இல்ல சில மித்தெல்லாம் இருக்குது, உங்க முன்னோர்கள் விட்ட சாபம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் அறிவிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது இயற்கையானது தான். பெண்ணுக்கு பெண் மேலையும் ஆணுக்கு ஆண் மேலையும் காதல் வர்றது இயல்பான ஒரு விஷயம் தான். இந்த சேம் செக்ஸ் ஹோமோசெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயம் தான் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இத பத்தின விழிப்புணர்ச்சி அவேர்னஸ் இது எல்லாமே வெளிநாடுகள்ல, அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி ப்ரூவும் பண்ணிருக்காங்க அண்ட் அக்செப்டும் பண்ணிருக்காங்க. நம்ம இந்தியால இன்னுமே நம்ம கலாச்சாரம் கல்ச்சர் ரீதியா பாக்குறதுனாலதான் நிறைய பேருக்கு இது தவறாவும் இது ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸாவும் பாத்துட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பிஹேவியரல் சேஞ்சஸ் கிடையாது. அதே மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆகுறதுனாலயோ ட்ராமானால சைக்கலாஜிக்கல் பிரச்சனையோ இல்ல உடல் ரீதியான பிரச்சனைகள்னால ஏற்படுற விஷயம் இல்ல, ஓரியன்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். நம்ம இந்தியன் கல்ச்சர்ல எஸ்பெஷலி தமிழ் கல்ச்சர்ல இந்த மாதிரி லெஸ்பியன் கே ரிலேஷன்ஷிப்பை நம்ம அக்செப்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரே முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? குழந்தை எப்படி பிறக்கும் இன்னும் பூமராவே யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, என்னதான் நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் இல்ல குழந்தை பிறந்துக்கிறதுக்கு டெஸ்ட் டியூப் பேபி இந்த மாதிரி நிறைய சயின்டிபிக்லி நிறைய மெடிக்கல் மிராக்கிள்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் இயற்கையாவே ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணி தாம்பத்திய உறவுல இருந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பை பரிமாறிக்கிட்டு அதுல இருந்து பிறக்கிற குழந்தை இதெல்லாமே ஒரு சுகமான அனுபவம் தான். இயற்கைக்கு எதிர்ப்பா நான் சொல்லல. ஆனா இப்படியும் ஓரின சேர்க்கையும் தவறில்ல. இந்த மாதிரி சேர்க்கையில ஈடுபடுறவங்களோ இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறவங்களையோ டிஸ்கரேஜ் பண்றதோ இல்ல அவங்களை இழிவுபடுத்துறதோ இன்னும் காயப்படுத்துறதோ வேண்டான்னு தான் நான் சொல்றேன். இவ்வளவு வருஷமா டிரான்ஸ்ஜெண்டர்ஸையே நம்ம சாபம் பாவம் அவங்க இந்த மாதிரி எல்லாம் அனுபவிக்கிறது அவங்க முன்னோர்கள் தான் காரணம் அப்படின்னு நம்ம நிறைய சபிச்சு அவங்கள ஒதுக்கிட்டு இருந்தோம். இந்த டிரான்ஸ்ஜெண்டர் கான்செப்டே நிறைய பேருக்கு நமக்கு புரியல. திடீர்னு ஆண்ல இருந்து பெண்ணா மாறுறது, அவங்களோட நடத்தை சரியில்லை, சேர்க்கை சரியில்லாம இருந்ததுனாலதான் டிரான்ஸ்ஜெண்டரா மாறுறாங்க. ஒரு ஆண் பெண்ணா மாறுறதும் பெண் ஆணா மாறுறதும் இதை நம்ம சமுதாயத்துல ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருந்தது. அப்படி ஒரு உணர்வுகள் இருக்கிற நபரை நிறையவே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்கள மென்டல் டார்ச்சர் பண்ணி ஒதுக்கி வச்சு சமுதாயத்துல இருந்தே ஒதுக்கப்பட்டவங்களாவே தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆனது. அண்ட் ரொம்ப ப்ரௌடா சொல்லலாம், இப்ப கவர்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்மா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு
ஒரு வேலைக்கு போறதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே டிரான்ஸ்ஜெண்டரும் ஆண் பெண் அப்படின்ற மாதிரி அடுத்த தேர்ட் கேட்டகரி வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கும் ஆட் பண்ணது ஒரு அப்ரிஷியபிளான விஷயம் தான். ஏன்னா இது அவங்க எந்த தப்பும் பண்ணல. இல்ல இதை புரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆனது. இப்போ இந்த லெஸ்பியன் கே ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னே தெரியல. இன்னும் ஒரு சில சேர்க்கைகள் இருக்காங்க. பைசெக்சுவல் ஓரியன்டேஷன். பெண்ணா இருந்தாங்கன்னா அவங்க இன்னொரு பெண் மேலையும் அட்ராக்ட் ஆவாங்க, ஒரு ஆண் மேலையும் அட்ராக்ட் ஆவாங்க. அதாவது ஆண் பெண் இருபாலரோடையும் அவங்க வந்து அட்ராக்ட் ஆகுறது, செக்ஷுவலி அவங்க கனெக்ட் ஆகுறது தான் வந்து பைசெக்சுவல் அப்படிங்கிற பைசெக்சுவல்ன்ற ஓரியன்டேஷனும் இருக்கு. ஸோ LGBT Q அப்படிங்கிறது என்னன்னா கியர் ஆர் கொஸ்டினிங். அதாவது இந்த ஓரியன்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே புரியாது அவங்க என்ன மாதிரியான ஓரியன்டேஷன், எல்லா விதமான ஒரு தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸ்பெக்ட்ரம் ஆஃப் அம்ப்ரெல்லானே சொல்லலாம். அண்ட் ஏசெக்சுவல் ஓரியன்டேஷனும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் ஃபீலிங்கே கம்ப்ளீட்டா இருக்காது. அவங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு செக்ஷுவல் தாட்ஸோ லிபிடோஸ், ஒரு அட்ராக்ஷன், இல்ல ஆப்போசிட் செக்ஸை இம்ப்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி எந்த மாதிரியான உணர்வுகளும் இருக்காது. அவங்க செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் கூட பண்ணிக்க மாட்டாங்க. இதுதான் வந்து asexual orientation, அதாவது absence of sexual behavior. and asexual orientationும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் ஃபீலிங்கே கம்ப்ளீட்டா இருக்காது. அவங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு செக்ஷுவல் தாட்ஸோ லிபிடோஸ், ஒரு அட்ராக்ஷன், இல்ல ஆப்போசிட் செக்ஸை இம்ப்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி எந்த மாதிரியான உணர்வுகளும் இருக்காது. அவங்க செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் கூட பண்ணிக்க மாட்டாங்க. இதுதான் வந்து asexual orientation, அதாவது absence of sexual behavior. இந்த மாதிரி பலவிதமான செக்ஷுவல் ஓரியன்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ இவங்க அஸ்வதி அண்ட் மேக்னாவோட கான்செப்ட்க்கு வரலாம். இவங்க ரெண்டு பேருமே ஒரே சீரியல்ல இப்ப நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஷூட்டிங் அப்போ இவங்க ரெண்டு பேரும் மாலை மாத்திக்கிட்டு தாலியை ரெண்டு பேரும் கட்டிட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்து அவங்க சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணதுமே அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, என்னடா இது இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அந்த ஒரு இன்ஸ்டால போட்டிருந்த அந்த ஸ்மைலி பொம்மையை பார்த்துட்டு இவங்க சும்மா ஃபன் பண்ணிருக்காங்க, சும்மா பொம்மை கல்யாணம் தான், இது ஒன்றும் சீரியஸா இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அவங்க லிப் லாக் போட்டோஸ் ஷேர் பண்ணதுதான் திருப்பியும் ஷாக்கிங்கா இருந்தது. லிப் டு லிப் கிஸ் அடிக்கிற மாதிரி அவங்க போட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிருக்காங்க பப்ளிக்காவே. அப்போ இது கன்ஃபார்ம் தானே, இவங்க ரெண்டு பேரும் லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்ல தானே இருக்காங்கன்னு இன்னொரு குரூப் பேசிட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படியோ ஒரு செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது அது அவங்கள சம்பந்தப்பட்டது, அது அவங்களோட தனி விருப்பமே தவிர அதுல நம்ம கிரிட்டிசைஸ் பண்றதோ அவங்கள ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பாக்குறது இதையெல்லாம் விட்டுட்டு அவங்களோட உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்க டேலண்ட்ஸ், அவங்க என்ன மாதிரியான ஃபீல்ட்ல அவங்களோட டேலண்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றாங்களோ அதை அப்ரிஷியேட் பண்ணலாம். பர்சனல் இஸ் ஆல்வேஸ் பர்சனல் தான். அவங்களோட பர்சனல்ல நம்ம மூக்க நுழைக்க தேவையில்லை. உங்க மனசுலயும் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கு அப்படின்னா என்னோட பர்சனல் மெயில் ஐடிக்கு நீங்க டிராப் பண்ணுங்க. அண்ட் காமனான கொஸ்டினா இருந்தா கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு, இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். நன்றி, வணக்கம்.